திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. வாங்க, யாருக்கு திருமணம்? அது கேள்வி உங்கள் கேள்வியாக வராது. அம்மா வந்திருக்காளா? அப்போ வரும். உங்களுக்கு யாருக்கு பிள்ளை? என்ன பிள்ளை? காலில் வந்துட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் யார் போட்டிருக்கா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்குப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. அண்ணா அங்கே நின்று சொல்லுங்கண்ணே, அங்கே நின்று சொல்லுங்கள் சார். நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு? ஓகே, அங்கே நில்லுங்க. இன்னொரு ஆள் நீதிமன்றத்தில் வழக்கூடியவங்க இருக்காங்களே. சத்தமாக சொல்லுங்கள் சார். ஓகே, நில்லுங்க. இங்கே வாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கா? கோயம்புத்தூரா? சரி இருங்க. என்ன யாரும் செலக்ட் பண்ணி கூப்பிட்றேன். கால் வந்துட்டு வரலாம். நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கே வாழ்ந்தீங்க? கோயம்புத்தூர் கிடையாதுல்ல? உட்கார்ப்பா. ஏன் அப்படி கேட்டோம்னா, நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே அங்கேருந்து சொல்லமாடசாமி, கருப்பசாமி இது மாதிரி தெய்வங்களாக வந்து நிற்கி, கோவை எல்லைக்குள்ளே நம்ம சாமி கற்பராயம் உள்ள பேரை வச்சுருப்பார், பந்தம் வச்சுருக்க மாட்டார. அப்போ இவங்க யார் அப்படின்னு கேட்டேன். அதான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் எல்லையில் இருந்த தெய்வம் சொல்லக்கூடிய தெய்வம். சரிண்ணா? உங்கள் எல்லைக்குள்ளே நான் பழைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். அங்கே போகிறவுள்ள ஒரு கிறிஸ்டின் சர்ச்சும் இருக்குது. புரியுதா? அதனால் இப்போ உன் பிள்ளையினுடைய திருமணத்தை பற்றி கேட்கும் பொழுது கிரக கோளாறு இருக்கே தவிர மாங்கல்ய தோஷம் என்பது இல்லை. அதனால் இன்னும் 3.25 மாதத்துக்குள்ளே சனி பகவானுடைய பார்வை மாறும். அதில் திருமணம் வெற்றியாக நடக்கும். சந்தோஷமாக இருக்குங்களா? அதிசயமா? அந்த பணம் நானே தந்து உதவிடுவேன். சந்தோஷமாக இருங்க. வெற்றி உண்டு. முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சுமா. நீதிமன்றத்தில் என் மகன் அது என்னதுப்பா, ஒரு பெரிய விளையாட்டு சாம்பியனாகவும் ஆகணும், என் வழக்கில் வெற்றியும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. காலில் விட வேண்டாமா? அப்போ தன்னை மறந்து ஏன் காலில் விழுதுக்கு வர? உன் மகன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃபஸ்ட்டாக அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. 3 கேள்வி இருக்குது, என்னோட கேட்டுருவோம். வரலாம். இந்தா கடனை தீர்த்து தாரேன், வழக்கில் வெற்றியாகி தாரேன், எல்லாம் ஜெயிச்சு வந்துக்காப்பா. வெற்றி உண்டு. நல்லா கர்பசாமிக்கு பணம் செக்கு சம்மந்தமாக கேஸ் போட்டது யாருப்பா? பணம் சம்மந்தமாக கேஸ் போட்டிருக்கிறது யார்? முன்னை பழமைக்கும் யார் வந்திருக்கா? ஆமாம், அப்படியா? கேட்டு பார்ப்போம். சவுடாம்பிகை. உங்கள் வீட்டுக்கு போகிறவள்ள அம்மன் கோயில் இருக்கோ? அம்பாள் கோயில் இருக்குது, மாரியம்மா இருக்கா? என்னையா இவன் நீ சொல்லக்கூடிய அந்த விநாயகர் கோயில் அப்படி மெயின் ரோடு கிராஸில் வந்தோன்னு உள்ள இருக்குது. கால் வந்துட்டோம். கர்பசாமிக்கு இந்த வழக்கில் வெற்றியாகி தரணும். வேற என்னப்பா வேணும்? பணத்தை வர வைக்க. இன்னும் ஒரு கேள்வியை மறைக்கிற, என்ன செய்யணும்? சரி, எல்லாம் வெற்றி ஆகிடும். இந்தா நல்லா ஜெயிச்சு வா, புண்ணியமாக வாப்பா. கர்பசாமிக்கு யார் காது சரியாக கேட்க மாட்டேங்க. கோயம்புத்தூர் டாக்டர். கால் வந்துட்டு வரலாம்.
அவள் கொண்டவனை தான் பிரிந்து கோலம் கொண்டு நிற்பதை கண்டதற்கு இன்னொருவர் சாட்சி. வாழ்க்கையில் பிரிவை பற்றி ஒரு வேதனைப்பட்டு வந்திருக்காங்களா? யார் அது? கணவன் மனைவி பிரிவான ஒரு சூழ்நிலையில் மன உபாதை அடைந்து வந்திருக்கிறார்கள்னு ஒரு உத்தரவு இருக்கு. யார் பாதே? வாப்பா முன்னால வா. யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க? அப்படியா? நெல். அதுக்கப்புறம் நீ கட்டிக்காரன் தானேடா. இன்னொருத்தர கால்னுட்டு வரலாம். தைரியமாக முடிவெடுத்த பார்த்தியா? ஒன்றை மாதிரி எல்லோரும் இருக்கணும் தமிழ்நாட்டில். ஆனால் அடே பாலாஜி இங்கே வர ஓகே வரலாம். பாப்பா உட்கார். உட்காரலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நானே ராஜா நானே மந்திரி மாதிரி காலங்கள்லாம் ஓடுச்சு. உண்மையா இல்லையா? அதில் மனைவியுடைய மனம் நம் மீது முழு பற்றில்லாமல் விலகுச்சு. பிள்ளைங்கள் நாம் எப்படி இருந்தாலும் நம்மை பற்றி சிந்திக்காத மனக்கோளாறு மன சிதைவு உடையவர்களாக மாறினார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நட்பு, தான் என்ற அகங்காரம், நம்முடைய இருந்த சில பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் உன்னை எடை போட்டு உன் உள்ளத்தை புண்படுத்துச்சு. ஆமாம், இதான் உண்மை. ஆமாம், கால் ஒன்று வரலாம். ஆனால் இப்போ நான் சீர்திருந்தி கருப்பசாமி அருளால செம்மையாக இருக்கனே, என்னையே கேட்பார் இல்லை கேள்வி இல்லையே கருப்பசாமின்னு கேட்குறேன். கால் ஒன்று வரலாம். அன்று விதைத்தது இன்று அறுக்கிறோம். நெல்லை விதைத்தால் விதையாகும், கல்லை உடைத்தால் சிலையாகும். கல்லை உடைத்தால் சிலையாகும், நெல்லை விதைத்தால் நெல்லாகும். இப்போ உன் மனைவியுடைய மனத்தை நான் பார்த்தேன். பாசம் என்பது முழுமையாக இல்லை என்றாலும் நம்ம உயிர் இருக்க வர அந்த ஆளை சும்மா பார்க்க போக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு வெளி மனசில் ஒரு எண்ணம். 2 பிள்ளையில் ஒரு பிள்ளையுடைய உள்மனத்தை பார்த்தேன். ஒன்றும் அறியாத ஒரு விதியின் கையிலே விளையாடும் பொம்மையாக இருக்கிறது. இன்னொரு பையனை பார்த்தேன். அவன் எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல வேட்கையிலே வெந்து விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு பெத்த மனது உனக்கு துள்ளுது. கேட்கணும், என்ன தப்பு நடந்துட போது? எல்லா கேள்வியும் கடந்து தானே அங்கே உட்கார்ந்துருக்கேன். கேட்டுற வேண்டியது தானே. போர்ட்டுக்குள்ள அப்படியா? கருப்பசாமி இவர் என்ன கேட்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இத்தனை வேதனைக்குரியது என்னையே ஏன் உயிரோட வச்சுருக்கேன்னு சொல்லாமல் சொல்லுதாரு. உண்மையா இல்லையா? அது நடக்காதுன்னு நான் சொல்லுதேன். ஏனென்றால் இல்லை, பிறந்த பிறவியின் கர்மாவின் விதி என்னன்னு தெரிஞ்சால் இந்த விருப்பம் உனக்கு வராது. சரியாக 9 மாதங்களுக்குள் 2 பிள்ளைகளையும் உனக்கு நான் சரணாகதி ஆக்கி தருவேன். அதே மாதிரி உன் மனைவியை மனதார உத்தமமான உள்ளமுடையவளாக திருத்தியும் தருவேன். ஊர் வைக்க உன்னை வாழையும் வைப்பேன். கால் ஒன்று வரலாம். இனிமேல் உன் கேள்வியை நான் கேட்க தயாரில்லை. போ. கருப்பசாமிக்கு ஏண்டா ஆத்திரப்படுத? கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்லடா. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே. மகனே இந்த தெய்வத்தின் முகம் வாடுமே.
எதுக்குப்பா வருத்தப்படுற? ஒவ்வொரு பொழுது வருத்தம் வருகிற பொழுதும் உன் உள் மனதுக்குள்ளே நான் இருப்பதாக நினைத்து என்னை பிரார்த்தனை செய். அத்தனை பேர்களும் உன்னை சுற்றி வருவார்கள். ஆரோக்கியமும் ஆயுளும் பெருகும். உனக்கு நிறைய பணம் வரக்கூடிய நேரமாக வந்தாச்சு. இனிமேல் அந்த நஷ்டம் வராது. கர்ம வினைகள் தீர்ந்தாச்சு. புண்ணியமாக இருக்கலாம். வாழ்க. அதே கோயம்புத்தூர் எல்லை 2 மனைவிகளோடு வாழக்கூடியவன். வாடா தம்பி வா, உன் முன்னாடி உடனே கேட்பா, எனக்கு தெரியாமாப்பா வா வீட்டுக்கு நீர் போறீராத்தான் அப்படின்னு கேட்பா. கேட்பல போகிறாரா? இதுக்கு முன்னால் நல்ல நம்பிக்கையை உருவாக்கி வச்சுருக்கிய பிள்ளைய. சரி காலைல வந்துட்டு வா. யார் மறைச்சிருக்கா? அதுக்காண்டி அவனை உட்கார வச்சுட முடியும்? வாடா தம்பி வா, அவனோட ஒரு உப்பா கொடு தாத்தாக்கு. போய்ட்டு வா. பிள்ளை இருக்கா உங்களுக்கு? சரி உட்கார முடியுமா? சரி ஓகே உட்கார. காலில் முதல்ல உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் மலையாள வாடை அடிக்க. உன்னுடைய பேர் இருந்தா? നിങ്ങൾ മലയാളിയോലോ? എവിടെ സ്ഥലം വേണം? പാലക്കാട്. ஓ அப்படி சொன்னால் வருத்தப்படுவீங்களா? இப்போதைக்கு உங்களுடைய வீட்டில் கடன்களும் மனவேதனைகளும் உண்டு. ஒவ்வொரு நாள் தூங்குகிற பொழுதும் நெஞ்சு படபடப்பும் மனவேதனையும் உண்டு. இவளுக்கு அடிக்கடி ஹார்ட் பீட்டை ஸ்பீடாக அடிக்கி மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நான் ரொம்ப பெரிய ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்கிட்ட இருக்குது. என்னடா ராஜன் மணி எத்தனை பார்த்தியா? சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன உண்மையா இல்லையா? கடன்களை தீர்த்து தாரேன் கருப்பசாமி. எங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பொல்லாத உடல் தளர்ச்சியும் சில பணக்குறையும் தொழில் குறையும் ஏற்பட்டது. எனக்கு ஒரு சிறிய சம்சயம் உண்டு. என்ன உண்டு? அந்த சம்சயம் என்னன்னா, பழைய ஸ்திரீயானுடைய உறவினர்களால் வேறு எதுவும் மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சில சந்தேகம் உன் உள்ளத்தில் எழுந்தது உண்டு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நீ அவளனும் உட்காந்துக்கா. எதுக்கு இதுக்கே கஷ்டப்படுற? எதுக்கு? ஆனாலும் நீ ரொம்ப ரொம்ப ஸ்பீடுடா தம்பி. என்ன அதனால் அப்படி ஒன்றும் நடக்கலை. அவள் மீது நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். சரியா? உன்னுடைய காலில் இருக்கிறது இயல்பான ஒரு நோய். எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த காலில் ஒரு இடத்துல ஒரு நிற மாற்றமும் ஊறலும் இருப்பது போல் உச்சம் தலையிலையும் ஒரு இடத்துல உண்டு. புரியுதா? அதனால் இது வந்து ஸ்கின் சம்மந்தமான ஒரு விஷயந்தானே தவிர யாராலும் செய்வனை வச்சு வரலப்பா. வீணாக குழப்ப வேண்டிய அவசியமே இல்லையா? சரிண்ணே? கண்ண முடிக்காங்க 2 பேரும். இப்போ வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இந்தா தொழில் தாரேன், கடனை தீர்த்து தாரேன். ஜாதகம் உனக்கு வாக்கு சக்தி இருக்கா? என்ன ராசிடா நீ? என்ன லக்கணம்? கடக லக்கணம். 1 2 3 4 5 வாக்குஸ்தானத்தில் ஒரு லக்கணத்தில் இருந்தால் பொய் நிறைய பேசுவியடா. கடக லக்கணத்தில் இருக்கிறவன் சைக்காலஜா பிரத்தியார மனசு ஏற்றுக்கொள்கிறது மாதிரி பேசுவான். முதல்ல ஆமான்றான், வீட்டில் போய் இந்த ஆள் சொன்னதெல்லாம் சரியில்லைன்றானடா. நீ அப்படி தானே சாதம் சொல்லிக்கிட்டு இருக்க? உள்ளே சொல்லு. டே கொட்டலி, எனக்கு தெரியாதா? கால் வந்துட்டு வா. சரி 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 இந்தா வா. உன் ஜாதகம் பலிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரியவன் யாருப்பா? சூரியன். சரி, உச்சம் பெற்று இருக்காரு. எங்கள் மேசத்தில் இருக்காரா? அப்படின்னா ராஜிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தான் குடத்துக்குள்ளே விளக்கு மாதிரி எரியுது, பிரகாசமாக எரியலை. நீ சரிண்ணா? இந்த பக்கத்தில் வா. உனக்கு வயசு எத்தனை இப்போ? 58 59 அப்படியா? இன்னொரு 6 மாதம் ஓடுமா? கரெக்டு. 1 2 3 4 5 6 சொந்த வீட்டுக்கு வருவார். சூரியன் சொந்த வீட்டுக்கு வர்றதுலேருந்து உன் வாழ்க்கை கொஞ்சம் சூடு பிடிச்சி வரும். அதில் பல லட்சங்கள் கிடைக்கும். ஒரு வீடும் சொந்தமாக அமையும். இந்தா மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆனந்தமாக இரு. சுகர் வந்து உலகத்தில் பிறக்கிற குழந்தைக்கும் இருக்குது, வராது. இனிமேல் சந்தோஷமாக போய்ட்டு வாங்க. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் கருப்பசாமி அப்படின்னு தாய் மகன்
எல்லோரும் வந்திருக்காங்க. வாங்கப்பா, கால் வந்துட்டு வா செல்லம். அவனங்க கதாநாயகன் எங்கடா? சரி, கால் வந்துட்டு வாங்க. வீடியோ எடுக்காரா? கண்கவரும் சிலையே, காஞ்சி தரும் கலையே. என்னடா இப்படி ஒரு பாட்டு பாடுது? டேய் தம்பி, வரையா வந்துண்டு இருக்கியா? ஆஃப் பண்ணிடுவான். யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா.